தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் கூறியிருக்கக்கூடிய விஷயங்கள், அதுவும் மகளிரோட உடல் நலம். பெண்களுக்கு இந்தந்த வயதில் இந்தந்த மூலிகைகள் இருந்தா நல்லது, இந்த உணவுகளை எடுத்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சித்தர்கள் நிறைய நமக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. மாதவிடாய் ஒழுங்கற்ற மாதவிடாயாக எனக்கு இருக்குங்க. பீரியட்ஸே எனக்கு ரெகுலரா வர்றதே கிடையாது. 40 டேஸ்ல வருது. திரும்ப பார்த்தா 60 டேஸ் ஆயிடுது. எங்கேயாவது ஒரு விஷயத்த என்னால பிளான் பண்ணவே முடியல. ஆஃபீஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னா, எனக்கு பீரியட்ஸ் டேட் தெரிஞ்சா தானே அத நான் பண்ண முடியும். ஒரு ஃபங்ஷனுக்கு போக முடியல, கோயிலுக்கு போக முடியல. இந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்றேன். டீனேஜ்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் நெறைய பேருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. டாக்டர் எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு. பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ணி கொஞ்சம் இர்ரெகுலரா இருந்தது. அப்புறம் இடையில ஒரு 1 இயர் ஓகே. திரும்பவும் எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு. இத எப்படி நான் ஹேண்டில் பண்றதுன்னே தெரியலன்னு தான் நெறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. சாதாரணமாக சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு விதை தானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த விதைகள் மூலியமாக நமக்கு நெறைய நற்பலன்கள் நமக்கு கிடைக்குது. அப்ப அந்த மாதிரி இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலோ, ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருந்தாலோ, அத சரி செய்றதுக்கு என்னென்ன விதைகள் நம்ம பயன்படுத்த போறோம்? வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் கூறியிருக்கக்கூடிய விஷயங்கள், அதுவும் மகளிரோட உடல் நலம். பெண்களுக்கு இந்தந்த வயதில் இந்தந்த மூலிகைகள் இருந்தா நல்லது, இந்த உணவுகளை எடுத்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சித்தர்கள் நிறைய நமக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா, மாதவிடாய் ஒழுங்கற்ற மாதவிடாயாக எனக்கு இருக்குங்க. பீரியட்ஸே எனக்கு ரெகுலரா வர்றதே கிடையாது. 40 டேஸ்ல வருது. திரும்ப பார்த்தா 60 டேஸ் ஆயிடுது. எங்கேயாவது ஒரு விஷயத்த என்னால பிளான் பண்ணவே முடியல. ஆஃபீஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னா, எனக்கு பீரியட்ஸ் டேட் தெரிஞ்சா தானே அத நான் பண்ண முடியும். ஒரு ஃபங்ஷனுக்கு போக முடியல, கோயிலுக்கு போக முடியல. இந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்றீங்க. ஒரு 40 வயதை கடந்த 45 வயதை கடந்த பெண்களுக்கு இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் நெறைய ப்ராப்ளம் இருக்குங்க. சரி. இது ஒரு பக்கம் இருந்தாலும், டீனேஜ்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் நெறைய பேருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. டாக்டர் எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு. பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ணி கொஞ்சம் இர்ரெகுலரா இருந்தது. அப்புறம் இடையில ஒரு 1 இயர் ஓகே. திரும்பவும் எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு. இத எப்படி நான் ஹேண்டில் பண்றதுன்னே தெரியலன்னு தான் நெறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? ஏன்னா இப்போ டீனேஜ்லயே நெறைய பேருக்கு பிசிஓடி ப்ராப்ளம் சொல்றீங்க. ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகரிக்கிறது நெறைய பேர் சொல்றீங்க. இந்த ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் தான் பெரும்பாலும் நெறைய பெண்களுக்கு ஒரு மனதளவிலும் ஒரு அதிகமான ஒரு டிப்ரெஷனை கொடுக்குதுங்க. இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாவே உடல்ல வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிருது. ஸ்கின் டோனே சேஞ்ச் ஆகுது. நல்லா நான் ஃபேரா இருந்தேன் டாக்டர். இப்போ ஒரு ஒரு மாதிரியான கம்ப்ளீட்டா எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கருமை நிறம் வந்த மாரி இருக்கு. நெறைய ஹேர் ஃபால் ஆகுது. என்னால ஸ்டடீஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஆஃபீஸ் கரெக்ட்டா போய் அட்டெண்ட் பண்ண முடியல. இந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்றீங்க. இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு 4 விதைகள பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த சீட்ஸ் பொதுவாகவே நான் நெறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். விதைகள் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் சாதாரணதே கிடையாதுங்க. இந்த விதைகள நம்ம பயன்படுத்தும்பொழுது ஏன்னா, அது ஒரு விதையில இருந்து தான் ஒரு பெரிய விருட்சமே வருது. அப்போ சாதாரணமாக சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு விதை தானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த விதைகள் மூலியமாக நமக்கு நிறைய நற்பலன்கள் நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த மாதிரி இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலோ, ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருந்தாலோ, அத சரி செய்றதுக்கு என்னென்ன விதைகள் நம்ம பயன்படுத்த போறோம்? முதல்ல நம்ம பயன்படுத்தக்கூடியது எள்ளுங்க. கருப்பு எள்ளு. இத மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்ப கருப்பு எள்ளு நெறைய பேர் மறந்துட்டோம். ஸோ எப்பவாவது ஏதாவது நீங்க ஒரு ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் இந்த பர்கர்லாம் சாப்பிட்றீங்கன்னா, அதுல லைட்டா வந்து மேல போட்டிருப்பாங்க. அந்த அளவு தான் இப்போ எள்ளுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு பந்தமா போயிடுச்சு. ஆனா, முன்னாடியெல்லாம் நம்ம எள், எண்ணெய், அந்த விதைகள் இது எல்லாமே அதிகமான ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு விஷயமாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த எள்ள எப்படிங்க பயன்படுத்தலாம்? முளைக்கட்டி நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும். கால்சியம், ஹீமோகுளோபின், ஈஸ்ட்ரோஜன் லெவல் அத வந்து கரெக்ட் பண்றதுக்கு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தா அத கரெக்ட் பண்றதுக்கு எள்ளு பயன்படுது. முளைக்கட்டிய எள்ளு, கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து நீங்க பயன்படுத்திட்டு வாங்க. உடலுக்கு அத்தனை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 2வது முக்கியமான ஒரு விதை. இதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு அவ்வளவு ஆற்றல் கிடைக்குது. அதுதான் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்ற ஆளி விதை. பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க.
ஆளி விதை எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸோ இந்த ஆளி விதைகளை பொறுத்த வரைக்கும் ரிச் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் கண்டென்ட் இதில் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நிறைய பேருக்கு தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள் பலமாக இருக்கணும். கான்ஸ்டிபேஷனில் இருந்து இல்லை யூட்ரஸில் ஃபைப்ராய்ட் இல்லை நமக்கு யூரினரி பிளாடரில் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி தான் நிறைய பிரச்சனைகளை நம்ம பெண்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது சரியாகிறதுக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இதை லேசாக வறுத்து பொடி செய்து வச்சுக்கணுங்க. இந்த பவுடரை நீங்கள் பாலில் கலந்து தினம்தோறும் பயன்படுத்தலாம். இப்படி தினம்தோறும் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில், அதாவது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இந்த ஹீட், எக்ஸஸ் ஹீட், வெள்ளைப்படுதல் பிரச்சனை பெரும்பாலும் இருக்கும் நிறைய பேருக்கு. அந்த வெள்ளைப்படுதல் சரியாகி உடல் உஷ்ணம் தணிவதற்கு இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஒரு முக்கியமான ஒரு விதை. தவறாமல் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது முக்கியமானது, மூன்றாவது முக்கியமான ஒரு விதைங்க. எவ்வளவு நாட்பட்ட இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு இது பயன்படுது அப்படின்னா வெங்காய விதைகள். இந்த வெங்காய விதைகள் நல்ல குட்டி குட்டியாக நமக்கு எள்ளு மாதிரியே இருக்கும், கிடைக்கும் உங்களுக்கு. இதை நம்ம என்னங்க பயன்படுத்த போகிறோம்னா நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு தேனோடு கலந்து சாப்பிட்டுட்டு வரணும். பொதுவாகவே அதுவும் சின்ன வெங்காயம் அப்படின்னு சொல்கிறது உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு நமக்கு பயன்படும். நிறைய பேருக்கு இந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கேஜ் இருக்கும், பிசிஓடி இருக்குது. ஸோ பிசிஓடினாலே எனக்கு உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்லாம் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். அந்த உடல் எடை அதிகரிக்க காரணமே இந்த ஹார்மோனோட இர்ரெகுலராக இருக்கிறது தான். இதை சரி செய்யறதுக்கு உங்களுக்கு வெங்காய விதைகள் பயன்படுதுங்க. இதை பவுடர் பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இப்படி சாப்பிடும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், உடல் உஷ்ணம், இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அடுத்து 4வது முக்கியமான ஒரு விதை. இந்த விதை எல்லார் வீட்லேயுமே இருக்கும் பெரும்பாலும். அதாவது பியூபர்ட்டி அட்டன் பண்ண முதல் முறை பருவம் அடைந்த பெண்களுக்கு இதை கொடுப்பாங்க. இதில் களி செய்து சாப்பிடலாம், ஊற வைத்து அதை முளை கட்டி சாப்பிட்றது, அதுதான் வெந்தயம். வெந்தயம் அப்படின்னு சொல்லி காலம் காலமாக ஸ்டொமக் பெயின் இருக்கா, பீரியட்ஸ் வலி இருக்கா, உடனே உள்ளங்கையில் கொட்டி நம்ம மோரோடு கலந்து சாப்பிட்ருங்க, கலந்து குடிச்சிருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த வெந்தயத்தை பொறுத்த வரைக்கும் இரும்பு சத்து ரொம்ப அதிகங்க. யுட்ரஸ்க்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இதில் இருக்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, இந்த ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனை நமக்கு விட்டு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வெந்தயம் மிக சிறந்தது. இப்போ நிறைய பேர் இந்த வெந்தயத்தை வறுத்து பொடி செய்து வச்சுக்கிட்டு டெய்லி ரெகுலராக இதை சாப்பிட்டுட்டு வரீங்க. அதோடு சேர்ந்து இந்த முளைக்கட்டிய வெந்தயம் எடுத்துக்கலாம். இந்த வெந்தயம் முளைக்கட்டி இருக்கு இல்லைங்களா, இதை மிக்சியில் நல்லா அரைச்சி இதனோட ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து காலையில் டெய்லி குடிச்சிட்டு வாங்க பெண்களே. இதை தவறாமல் செய்யுங்க. மூட்டு வலியாக இருக்கட்டும், மெனோபாஸ் டைமில் வரக்கூடிய உடல் வலி, மனச்சோர்வு, டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே சரியாகணும்னா வெந்தய பால், முளை கட்டிய வெந்தயத்தை அரைத்து வடிகட்டி ஏலக்காய் பொடி சேர்த்து குடிங்க. வயிறு எரிச்சலா, வயிறு அல்சரா, இர்ரெகுலர் பீரியட்ஸா, அனைத்துமே நமக்கு காணாமல் போயிடும். ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 4 விதைகள் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒழுங்கற்ற மாதவிடாய் தொடர்பான சித்த மருத்துவ ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.